பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னாங்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அன்போடு கூட கேட்கிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த கர்த்தருடைய வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய வசனத்தை இன்றைக்கு ஆதியாகமம் 22 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. யெகோவா ஈரே. தமிழ் வேதத்தில் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் என்கிற ஒரு பக்தன் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, ஒரே பிள்ளை கர்த்தர் பலி கொடுக்கும்படியாய் மோரியா மலைக்கு கொண்டு வர சொல்றாரு. அந்த ஒரு பிள்ளையை ரொம்ப ஆவலாய் ஆசையாக பெற்றெடுத்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அதை கொண்டு போய் பலியிடும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மலை மேலே கட்டையெல்லாம் அடுக்கிட்டு ஒரே பிள்ளை ஈசாக்கை கைகளையும் கால்களையும் கட்டி அப்படியே அந்த கட்டை மேலே படுக்க வைக்கிறாரு. கையில் கத்தி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெட்ட போகிறாரு. பிள்ளை கேட்குது, அப்பா எல்லாமே இருக்கு பலி செலுத்துறதுக்கு, ஆட்டை காணமே அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஆபிரகாம் சொல்லுகிறார், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அந்த மலை மேலே தான் இன்றைக்கும் எருசலேமிலுடைய அந்த டெம்பிள் தேவாலயம் கர்த்தர் கொண்டு வந்தார், கட்டப்பட்டிருக்கிறது. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை நெருக்கமான சூழ்நிலைகளில், இருள் சூழ்ந்த நேரத்தில், நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே முடியாது என்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுந்து அவதூறான வார்த்தை, பொல்லாப்பான வார்த்தைகளை சொல்லி உங்களை மரியாதை இல்லாமல் பேசினாலும் நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க என்கிறத கர்த்தர் உற்று கவனிக்கிறார். ஆபிரகாமுடைய சூழ்நிலையில் அவர் பாருங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணார், ரெஸ்பாண்ட் பண்ணார். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். காரணம் என்னன்னா, அவருடைய நாமம் யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரே. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கவலைப்படாதீங்க. நீங்கள் அதிகமாய் நெருக்கப்படலாம், செய்யாத தவறுக்காக நீங்கள் அவமானப்பட்டு கொண்டிருக்கலாம், கர்த்தருக்காக நிந்திக்கப்பட்டு பாடுபட்டு கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்ம கைகளினாலே நன்மை பெற்றவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே. நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில், தேவனுடைய பர்வதத்தில் காத்துருங்க. ஆவியானவர் ஏற்ற காலத்தில் அவர் தேவைகளை சந்திப்பார். அதே தான் கர்த்தர் செய்தார் ஆபிரகாமுக்கு. இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அவர் கத்தி எடுத்து அந்த பிள்ளையாண்டான வெட்ட போகும்போது கர்த்தர் சொல், நிறுத்து, போதும், உன் கீழ்ப்படிதலை நான் அறிந்திருக்கிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், நான் உன்னை பெருக செய்வேன். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்ம எப்போ பெருக செய்வார் தெரியுமா? நெருக்கமான சூழ்நிலையில், அவமானம் நிறைந்த சூழ்நிலையில், இருள் நிறைந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி நடந்து கொள்றீங்க, நீங்கள் எப்படி பேசுறீங்க, நீங்கள் எப்படி செயல்படுறீங்க என்கிறதை கர்த்தர் கவனித்து அதை வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் அவருடைய தேவை, ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் சந்தித்தார். அதே கர்த்தர் உங்கள் தேவைகளையும் நம்முடைய தேவைகளையும் சந்திப்பார். கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் உண்டு. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஒரு நாள் அவர் நம்மை கைவிட மாட்டார். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு தரித்திருங்க. பிரச்சனைகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில், நிந்தைகள் மத்தியில், இழப்புகள், தோல்விகள் மத்தியில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருந்து விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு கர்த்தர் பக்கமாக நிற்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய பக்கமாக நிற்கும் போது கர்த்தர் உங்கள் சார்பில் நிற்பார். சத்துருக்கள் உங்களை ஏசும் பொழுதும், உங்களை மனிதர்கள் கைவிடும் பொழுதும்
நீங்கள் நன்மை செய்தவர் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்யும் பொழுதும் நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம், பேசுகிறோம் என்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அதை வைத்து கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஸோ தைரியமா இருங்க. யெகோவா ஈரே அவர் சகலவற்றையும் பார்த்து கொள்வார். அவருடைய பர்வதத்தில் அவர் சகலவற்றையும் பார்த்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். சோமன்லாமா. பரலோக பிதாவே, நீ நல்லவர். ஆண்டவரே, யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். தேவைகளை சந்தியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.